காலை வணக்கம்மா. காலை வணக்கம்ப்பா. எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகைங்க. அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரம்ஜான்னால ஸ்பெஷலுங்க எங்க வீட்டுல. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, முட்டை, தயிர் பச்சடி. வாங்க நாங்க என்ன செய்யறோம்னு பாக்கலாம். மா என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம பிரியாணிக்கெல்லாம் ரெடி பண்றதுக்கு பூண்டு, பெரிய வெங்காயம் எல்லாம் எடுத்து கொஞ்சம் எல்லாம் உரிச்சு வச்சுக்கலாமா? சரிம்மா. எல்லாம் உரிச்சு வச்சுட்டு சிக்கன் எல்லாம் கழுவணும், பிரியாணிக்கு ரெடி பண்ணணும், சில்லிக்கு ரெடி பண்ணணும், முட்டை வேக வைக்கணும், எல்லாம் பண்ணலாமா? சரிம்மா. எல்லாம் ரெடி பண்றேன். சரிம்மா. ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன? ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் தூங்க போறியா? ஓ, பழம் சாப்பிட போறியா? இல்லம்மா, இஞ்சி எடுக்க போறேன். இஞ்சியே ஃப்ரிட்ஜுக்குள்ள கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. கோசா பழம் சாப்பிட்றியோன்னு நினைச்சேன் நானு. ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் தர்பூசணி பழமா? ஜூஸ் போடணுமா? என்ன ஜூஸ்? தர்பூசணி ஜூஸ். ஃப்ரிட்ஜுக்குள்ளே 1 மணி நேரம் எடுத்துட்டாடா. தர்பூசணி ஜூஸ் விட அப்படியே சாப்பிட்டா நல்லதுதாம்மா. அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஜூஸா? இல்லம்மா, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லாதான் இருக்கும். ரம்ஜான் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோசாப்பழம் கட் பண்ணி சாப்பிட்டு வெயிலுக்கு சாப்பிட்டு அப்புறம் சமைக்கலாம். ஒரே ஸ்பெஷல். போதுமா 2 வெங்காயம் எடுக்கலாமா? 1 வெங்காயம் எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு நிறைய வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும். பிரியாணிக்கு, தயிர் பச்சடிக்கு வேணுமா? ஓகேமா. அப்படியே இங்க அங்க போறியா? காலையில சாப்பிட்டியா பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு என்ன உப்புமா செஞ்சிட்டியா? மத்தியானம் ஒரு புடி. ஒரே ஜாலிதான். தந்தூரி ஓவன்ல வச்சிருவோமா? லெக் பீஸ ட்ரையல் பார்த்துட்டு எப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கலாம். சரிம்மா. என்ன கோசாப்பழம் கட் பண்ணி சாப்பிட போறியா? அது கொஞ்சம் இப்பதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்து வச்சேன்னா. சரிம்மா. கொஞ்சம் இந்த இது கூலிங்கா இருக்கும்ல, கொஞ்சம் கூலிங்கா ஆகட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கலாமா? சரிம்மா. கட்டிங் போர்டு மறந்துட்டியா? கட்டிங் போர்டு எடுக்கல? கட்டிங் போர்டு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ரம்ஜான் வெளியே எங்கேயும் போலியா? எங்கேயும் போகலமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூப்பிடலையா உன்னைய அவுட்டிங் போறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அங்க இருக்கும் போதே எல்லாம் போலாம் பேசுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. இப்ப இந்த சைடு வந்த பின்னாடி சும்மா பேசுவாங்க, அவுட்டிங் எல்லாம் போறது இல்ல. சரி சரிம்மா. இன்னைக்கு ரம்ஜான். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாம். நம்ம வீட்லயே பிரியாணி செஞ்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. அரிசியில ஊற வைக்க வேண்டியதா? சரிம்மா. எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு பாப்போமா? ஓ சரிம்மா. சரி பாக்கலாம். எல்லாம் கட் பண்ணிட்டியா? இஞ்சி பூண்டுதாம்மா அரைக்கணுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம்ல? அரைச்சி வச்சிருந்தோம், அது முடிஞ்சிருச்சுமா. சரி, இன்னைக்கு அளவா அரைச்சிட்டு நாளைக்கு டைம் இருக்கும்போது சாயந்தரம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுட்டு அப்புறம் அரைச்சி வச்சுக்கிறோமா? சரிம்மா. சிக்கன்ல கழுவிட்டியா? கழுவணுமா? அரிசி ஊற வச்சுட்டா? நல்லா இது கழுவி இதெல்லாம் ரெடி பண்றப்பல அரிசி உரிக்குமா? சரிம்மா. இன்னைக்கு பாய் வீட்டு பிரியாணியா இல்ல? பாய் வீட்டு பிரியாணி தான்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சுக்கலாமா? சரிம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சாமா? அப்படியே ஒன்னொன்னா செய்யறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் டைம் பத்த மாட்டேங்குது. இந்த மல்லித்தலையும் புதினால கழுவி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சிக்கன் கழுவிட்டு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாமா? பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். சில்லிக்கு கலக்கி வச்சுட்டு
யாராவது பக்கத்துல ரம்ஜான் பிரியாணி கொடுத்தாங்கன்னா நல்லாதான் இருக்கும். அங்க இருக்கும்போது கொடுப்பாங்க யாராவது அங்க இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இங்க பக்கத்துல யாரும் இல்ல. சரி சரி. இங்க பாருங்க, மல்லித்தலை, புதினா, தயிர், அப்பப்ப போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வெயிலுக்குள்ள பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாம் கழுவி வைக்கணுமாமா? ஆமாம்மா, எல்லாம் எடுத்து கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு வச்சிருக்கோமா. சரி, நல்லா எடுத்துட்டு பிரியாணிக்கு முதல்ல கட்டு வாங்கிட்டு வந்து எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோமா. கழுவி வேலை அடுத்து ரெடி பண்ணி. சித்திரக்கனி வேற வருது அடுத்தது. நீ கிளீனிங் ப்ராசஸ். ஆமாமா, நாளைக்கு வலிக்கணும், விளக்கெல்லாம் கழுவணும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஆமா, எல்லாம் சாயந்தரத்துக்கு தான் எல்லாம் வேலை இருக்கு, நிறைய இருக்கு இன்னைக்கு வேலை. கொத்தமல்லி, புதினா. சிக்கன் கழுவி எடுத்து வச்சுட்டு சில்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல. அப்புறம் ரெடி பண்ணி எடுத்துனா அது கொஞ்சம் ஊறிக்கணும்லவா, அப்புறம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். ஓ சரிம்மா, கரெக்டா இருக்கும் சாப்பாடுக்கு 2 மணி. ஓகே, சிக்கன் கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சாமா? ஆமாம்மா, சிக்கன் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்கலாமா. சரிம்மா, சில்லிக்கு கழுவிக்கலாம். இவ்ளோ டிஷ் செய்யறியே, கஷ்டமா தெரியல? இது என்ன? இது யாரோட லெக்? இங்க காமி, கோழியோட லெக். சில்லிக்குமா எல்லாம் ஒரு டிஷ் செய்யறக்கே அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நீ எப்படி இவ்வளோ டிஷ் செய்ய போற? நமக்கு சமைக்கிறது போர் அடிக்கலையா? இந்த பைப் வேற டார்ச்சர் பண்ணுது நம்மளைய. கழுவணும். மஞ்சத்தூள் போட்டு கழுவணுமா? நான் எப்பதான் சிக்கன் செஞ்சு பழகிறதுனே தெரியல. எனக்கு ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடு நான்வெஜ் செய்யறதுக்கு. வெஜ்ஜெல்லாம் செஞ்சவ, இது கழுவுறது நினைச்சாவே சாப்பிட தோண மாட்டேங்குது எனக்கு. பழகிக்குமா, அப்படியே பழகிக்கும். செய்ய செய்ய அப்படியே பழகிக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோமா? ஓகே, மஞ்சத்தூள் போட்டெல்லாம் கழுவிக்கலாம். எல்லாம் நல்லா கிளீனா தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டா. லெக் பீஸ் யாருக்கு இந்த லெக் போகுது தெரியல. என்னோட கடைக்குட்டிக்கு. மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவிட்டு இருக்கேன். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவிட்டோமா. சில்லிக்கு இந்த பிரியாணிக்கு அளவுக்கு கழுவணுமா. கழுவி எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு தம் பிரியாணி செய்யணும். செய்யலாம். தம் பிரியாணி செய்வது எப்படி? குக்கர்ல செய்யலாம். அப்புறம் ஒரு நாளைக்கு தம் பிரியாணி செய்யலாம். இது வந்து பிரியாணிக்குமா. ஓகே, பெரிய பெரிய பீஸா போட்டு பெரிய பெரிய பீஸ் போட்டதானா நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. யார் பண்ணாங்க? தானே அவரு. கொழுப்பு வச்சுருக்கு.
பிரியாணிக்கு போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சொன்னாலே கொழுப்பு வச்சாரு. பிரியாணிக்கு போட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். பிரியாணிக்கு ஒரு துண்டு போட்டா நல்லா இருக்கும். சிக்கனா இருந்தாலும் மட்டனா இருந்தாலும் வச்சு கொடுத்துருவாரு. பிரியாணிக்குன்னா வச்சு கொடுத்துறாரு. சரி கழுவிக்கலாமா? சரிம்மா, கழுவிட்டு பாப்போம். 10 நிமிஷம் கேப்ல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க போல. தந்தூரி பவுடர் போட்டு லெக்குக்கு ரெடி பண்ணிட்டோமா. ஓகேம்மா. ஒரு லெக் தான். இந்த டைம் தோசை கல்லையே வச்சிருமா, நெக்ஸ்ட் டைம்ல ஓவன்ல வச்சு. சரி. இன்னும் 2 முட்டை தெரியுது கண்ணுல. முட்டை வேக வச்சுக்கலாம். ஓகே, இது என்னமா பரட்டிட்டு இருக்க? சில்லி பவுடர் போட்டு. ஓகேமா, பரட்டி வச்சுக்கலாம். எல்லாம் ஊறிக்கு இது ரெடி பண்றக்குள்ள, பிரியாணிக்கு ரெடி பண்றக்குள்ள இதெல்லாம் ஊறிக்கு மேலமா. ஓகேமா. அப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். முட்டை வேக வச்சுக்கலாம். எல்லாம் ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் போட்டுடலாமா? ஆமாம்மா, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே. என்ன பிரியாணிக்கு ரெடி பண்ணணும்? தர்பூசணி சாப்பிட்டு ரெடி பண்ணலாமா? ஓகே, கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ரெஸ்ட் போட்டுட்டு. ஆமாம்மா, ரெஸ்ட் இல்லம்மா, தர்பூசணி சாப்பிட்டு அப்படியே. ஓகே. என்னம்மா சில்லிக்கெல்லாம் பரட்டிட்டு என்னமோ கடை வைக்கிற மாதிரி எல்லாம் பரப்பி வச்சிருக்க? பிரியாணிக்கு ரெடி பண்ணணும்பா. சில்லி எல்லாம் இதெல்லாம் போட்டு கலப்பி எடுத்து வச்சுட்டேம்மா. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். ஓ சரி சரிம்மா. அது கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஓகே. இது எதுக்கு இஞ்சி பூண்டு? இஞ்சி பூண்டு பிரியாணிக்குமா மிச்சம் எடுத்து வச்சிருவியா? கொஞ்சம் அளவா போட்டு எடுத்து வச்சுக்கலாமா. ஓ சரி. போட்டு ஓ சரி சரிம்மா, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேம்மா. பிரியாணிக்கு அதுக்குள்ள தர்பூசணி சாப்பிட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகேம்மா. முட்டை வேக வச்சிடுறேன். சரிம்மா. முட்டை வேக வச்சுட்டு போய் தர்பூசணி பண்ணி சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து வேலைய ஆரம்பிக்கலாம். ஓகே. தர்பூசணி கட் பண்ணிட்டு இருக்கியாமா? ஆமாமா, கட் பண்ணி சாப்பிட்டுட்டு. எல்லா பழம் உனக்கா? இவ்வளவு சோட சாப்பிட முடியுமா? சும்மா ஒரு பீஸ் மட்டும். பழம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. வெயிலுக்கு. ஆமாமா, இளநீ குடிக்கலாம். தர்பூசணி அவருக்குமா? அவரு இப்ப சாப்பிடலன்ட்டாரு. போதுமாமா? எனக்கு போதுமா. ஜூஸ் போடலான்னு தான் இருந்தேன். இதை வேண்டாண்டி, ஜூஸ் இப்படியே சாப்பிட்டா நல்லது. நல்லது, ஆமா. அதனால சரின்ட்டு. இதுவே கொஞ்சம் ஸ்வீட்டா, இனி ஜூஸா போட்டு குடிச்சோம்னா. ஜூஸ் என்னமா அப்படியே அடிச்சு குடிக்கலாம். ஓ, சர்க்கரை எல்லாம் போடாம அப்படியே குடிக்கலாம். ஓகேமா, சரி. போய் பழம் சாப்பிடலாம். சாப்பிடலாம். இதையும் எனக்கு கட் பண்ணிடுமா. இதுவும் கட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒருத்தர் அப்படியே சாப்பிடுவாங்க. நான் அப்படியே தான் சாப்பிடுவேன். அப்பதான் டேஸ்டா இருக்கும். கட் பண்ணி சாப்பிடறதுடைய நான் அப்படியே தான் சாப்பிடுவேன். ஓகே, நன்றி. நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். ஓகேம்மா. என்னம்மா ஒரு பழமே வாய்க்குள்ள போயிரும் போல. ஏம்மா என்ன நானும் வெயில கடல வேலை குடிச்சிட்டு சரி பழம் சாப்பிடலாம். சாப்பிடு சாப்பிடு. எனக்கு இப்படி சாப்பிட்டாதான் பிடிக்குமா? ஓகே ஓகே. சாப்பிட்டா பிடிக்காது. இறங்கி அப்படித்தான் நல்லா ஸ்டார் போட்டு குடிப்பாங்க. நான் இறங்கி உடச்சேன்னா அப்படியே குடிப்பேன். அதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரி சரிம்மா, சரி சாப்பிடு. சரிம்மா. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சாம்மா? ஆமாம்மா. அந்த சைடு என்னமோ வெந்துட்டு இருக்கு. அந்த சைடு முட்டை வேகுதுமா. ஓகே. அப்படியே தாளிச்சு விட்டுக்கலான்ட்டு தம் பிரியாணி அப்புறம் இன்னொரு நாளைக்கு செய்யலாம். ஓகேம்மா, இந்த பிரியாணி ரெசிபி ஒரு நாளைக்கு போட்டுடலாம். ஆமா போடலாம். இப்ப சும்மா செஞ்சுட்டு. ஆமாம்மா, சும்மா இது பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு. அடிக்கடி ஃப்ரிட்ஜுக்குள்ள போவியா? போலியாமா? பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு போகணுமா? சரி. அதான் லெக்குக்கும் சில்லிக்கு கலக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் வச்சிருக்கேன். ஓகே ஓகேம்மா, போகணும். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள போறதே உனக்கு ஒரு கண்ணு.
இல்ல அப்பப்போ போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து மூஞ்சி காமிச்சிட்டு வந்துடுறீங்க. வெயிலுக்கு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சுமா. பட்டை கிராம்பெல்லாம் போடணுமா? ஒரு கிராம்பு போடுவோம்மா. ஓ ஓகேம்மா. ஒரு லேசா சின்ன பட்டை, ஒரு கிராம்பு. என்னென்ன போடணும் சிம்பிளா சொல்லு பார்க்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அப்புறம் அந்த வாசனைக்கு ஒரு இலை இருக்குமில்லம்மா, அது என்ன இலை? பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அது என்னென்னமோ போடுவாங்களே, அன்னாச்சி முக்கு, அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு, ரோஜா பூ, இந்த இதழ், அது எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலா பண்ணுவாங்கம்மா. நான் என்ன ஸ்டைல். ஓகேம்மா. வெங்காயம் போட்டுக்கலாமா? ஏன் பிரியாணிக்கு பெரிய வெங்காயமே தான் போடணுமா? சின்ன வெங்காயம் போடக்கூடாதா? சின்ன வெங்காயம் அரைச்சு ஊற்றலாம். ஓ. ஆனா தாளிச்சுட்டு அவ்வளோ டேஸ்டா வராதுன்னு. ஆனா சில பேர் தாளிச்சு பிரியாணிக்கு போடுறாங்க சின்ன வெங்காயம், நல்லா இருக்குது. நம்ம பெரிய வெங்காயமே தான் போடுறோம், சின்ன வெங்காயம் போடுறாங்க. ஆனா கண்டிப்பா அரைச்சு ஊத்துறாங்க. நம்ம தான் அரைச்சு ஊத்துறது இல்ல. இன்னொரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலாம். ஓகே, சும்மா செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு. சின்ன வெங்காயம் ஒரே ஸ்டைல்ல பண்றது. சின்ன வெங்காயம் அரைச்சு ஊத்தி சின்ன வெங்காயமா ஆஞ்சு வச்சு அது ஒரு நாளைக்கு பிரியாணி பண்ணி பார்க்கலாம். ஓகேம்மா. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ. வெங்காயம் பொன்னிறமாக வதக்க வேண்டும். வதக்கவும் இது எதுக்குமா? வதங்கறதுக்கா? ஓகேம்மா. சீக்கிரம் சால்ட் போட்டா சீக்கிரம் வதங்கிக்குமா? ஓகேம்மா. சால்ட்டும் சொல்லுவேன், உப்பும் சொல்லுவேன், எது வாங்கி வருதோ சொல்லிடுறது. உடனே சொன்னா என்னங்க ஏமா இங்கிலீஷ் ஆமா அப்படிங்க. ஓகேம்மா, நல்லா வதங்கட்டும். ஆமாமா. மா என்ன 10 நிமிஷம் போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் பிரியாணி ப்ராசஸே முடிச்சிட்டியாட்டு இருக்கு. சரி சரிம்மா. சரி போ. தர்பூசணி சாப்பிட்டு இருந்தமா. நான் போய் அவருக்கு தர்பூசணி கேட்டாருன்னு கட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள வந்தா நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருக்குது. முட்டை உரிச்சிட்டியா? ஓ சரிம்மா. சரிம்மா. ஓகே. பிரியாணி, ரம்ஜான் பிரியாணி ரெடி. தம்முக்கா இருந்தா ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிச்ச பின்னாடி அரிசி போட்டோமா. சரி குக்கர்ல வைக்கிறதானு. ஓகேம்மா. அரிசி போட்டு தண்ணி ஊத்திடணும். ஓகேம்மா. ஓகே சூப்பர். மா என்ன பண்ற ஃப்ரிட்ஜுக்குள்ள மறுபடியும்? அம்மா ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணாலே வந்து எடுத்துறேன். பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சா? பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சில்லி போடணும். சில்லி போடணும். தோசைக்கல் வச்சிருக்க? தோசைக்கல்லுக்கு லெக். எங்க லெக்? சில்லி போட்டுக்கலாமா? ஓகே. இது ஓவன்ல வைக்கலாம்னா அப்புறம் வச்சுக்கலாம் சொன்னையே. ஓகேம்மா. ஒண்ணு வச்சா கரெக்டா இருக்காதுமா. சரிம்மா, இது ரெடி ஆகட்டும். ஓகேம்மா. சில்லி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஓகேம்மா. நல்லா இதாகிடுச்சுமா, அதனால சில்லி போட்டுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருமா. 1 மணி நேரம் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. நல்லா ஊறிடுச்சுமா. லெக் போட்டு எடுத்துட்டு சில்லி போட்டுக்கலாமா? ஓகேம்மா. என்னம்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸ் ரெடி ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? சில்லி போட்டுக்கலாமா? ஓகேம்மா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேம்மா. சில்லி போட்டு எடுத்தா வேலை முடிஞ்சது. ஓகேம்மா. சில்லி போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சரிம்மா பார்க்கலாம்.
என்ன வாய்க்குள்ள முக்காவாசி போகதா இருக்குது ஏப்பா. டேஸ்ட் பார்த்தமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ போட்டிருக்கியா? ஓகேம்மா வச்சிருக்கேன். ஓகேம்மா நீ சாப்பிடுமா. சாப்பிடு. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கு. சமையல் எல்லாம் முடிஞ்சதுங்க. இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சிக்கன் பிரியாணி, லெக் பீஸ், சில்லி சிக்கனு, தயிர் பச்சடி, முட்டைங்க. வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட போறேன். வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.